வணக்கம், welcome to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக கோவா கறியோட வந்திருக்கேன். இந்த கோவா கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் இதில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கோவா கறி செய்யறதுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு இதில் கோவா இருக்குது. கோவா எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கேன். இப்படி ஆளும் குருணியாக விட தேவையில்லை. 250 கிராம் கோவா வருது. இப்போ இந்த சட்டியில் இதில் போடுங்க. இதில் ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது. இந்த வெங்காயத்தையும் இதில் போடுங்க. இதில் 4 சின்ன பச்சை மிளகாய் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் உப்பு இருக்குது. நான் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறேன். நீங்கள் பார்த்துட்டு பேருந்து போடுங்க. இதில் 2ஆம் பாலம் 3ஆம் பாலம் இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 180 ml வருது. 2ஆம் பாலம் 3ஆம் பாலம் கலந்துருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ ஹீட்டை மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி விட்டுருக்கிறேன். கூட்டி வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அவிய விடுவோம். ஸோ 5 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். 8 நிமிஷமாக கொதிச்சு கொண்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இதில் ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலை இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலியாக 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 1ஆம் பால் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 30 ml 1ஆம் பால் இருக்குது. இதை இதில் விடுங்க. இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் இது முட்டை போடலாம். போட விருப்பம் இல்லாட்டி போட தேவையில்லை. ஆனால் இதில் முட்டை போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரு பெரிய முட்டை எடுத்து லார்ஜ் எக் எடுத்து இதை பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு விடுங்க. 1ஆம் பால் விட்டா பிறகு விட்டு ஒரு முள்ளு கரண்டியால் இதை கிளறி விடுங்க. ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ண பிறகு மூடாமல் இன்னொரு 3லேருந்து 5 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போகிறேன். இப்போ 2.5 நிமிஷம் ஆயிருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு 2.5 நிமிஷம் நான் இதை இப்படியே விட போகிறேன் நவீனத்துக்கு. இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. ஆனால் அந்த கொஞ்சம் தண்ணி வத்தணும். ஸோ அதால் கொஞ்சம் நான் பிரட்டி எடுக்கணுமென்றக்காக இன்னொரு 3-4 நிமிஷம் இப்படியே விட போகிறேன். ஸோ முட்டை போட்டபடியாக கொஞ்சம் பிரண்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் பிரண்டு வரணும். ஸோ நான் இன்னொரு 2 நிமிஷம் இதை விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிது. டோட்டலி 4 நிமிஷம் நல்லா பிரண்டு வந்திருக்குது. இந்த கோவா கறி செய்து முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த கோவா கறி செய்து முடிஞ்சது. முட்டை போட்டு வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.